ஒன் டே ஒன் ரூல் ஆஃப் இங்கிலீஷ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் ரூல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்ஸ் ரூல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி இதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இதுக்கான இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வென் எவர் டூ சப்ஜெக்ட்ஸ் ஆர் கனெக்டட் பை ஆஸ் வெல் as டுகெதர் வித் along with and not in addition to like unlike with rather than expect no less than nothing but more than one. ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரெண்டு சப்ஜெக்டை கனெக்ட் பண்ணும்போது verb agrees with the first subject அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரெண்டு சப்ஜெக்டை கனெக்ட் பண்ணும்போது verb வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டை பொறுத்து அது மாறிக்கும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா verb சிங்குலர், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா அதுவும் ப்ளூரல். ஸோ இந்த ரூலை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எப்படி மாத்தலாம், ஜான் as well as அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. as well as his friends want. ஸோ இங்க வெர்புங்கிறது want, இது என்ன ஃபார்ம்ல வந்துருக்கு, ப்ளூரல் ஃபார்ம்ல வந்துருக்கு. ஓகேவா, இங்க சப்ஜெக்ட் என்னது சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இங்க சிங்கிள் ஃபார்ம்ல இருக்கனால சப்ஜெக்ட் சிங்கிள் ஃபார்ம்ல வரணும், வாண்ட்ஸ் வரும். ஸோ சென்டென்ஸ் எப்படி மாறும், ஜான் as well as his friends wants to top this course. ஓகேவா, ஸோ இந்த சென்டென்ஸ் இந்த ரூலை வச்சு எப்படி மாறுங்க கமெண்ட் டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.